ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ட்ரிகர்லேருந்து அல்ட்ரா பட்ஸ் N1 அப்படிங்கிற இந்த டிடிபிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 700க்கு இந்த டிடிபிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 700க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரிகர் அல்ட்ரா பட்ஸ் N1 கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போம். ஸோ 1 இயருக்கான வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவலுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே டிடிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm ஹை ஃபெடிலேட்டட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேஸ் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 37 ஹவர்ஸ் வருது. 50லேருந்து 80% வால்யூம் வச்சிருந்தோம் அப்படின்னா 40 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் வருது. அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரேபிட் பேரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிருது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராக சிங்க் ஆகுது. எந்த ப்ராப்ளம் இல்லை. கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. கேமிங் மோட பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பண்ணுறது, வால்யூம் ஆன் பண்ணுறது, நெக்ஸ்ட் தான் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நார்மலான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜிங் லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சில்வர் லைன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பொறுத்தவரை கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் நார்மலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ காதுக்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் ஓரளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே உள்ள காதே வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. இந்த ப்ரைஸ் டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்தது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 இருக்கு. இப்போ நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சில் கொடுக்குறாங்க. பேஸ் எல்லாம் கிளியராக விழுகுது. நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம காதால் ஹியர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் தரமாக விழுகுது. 50% வச்சு வால்யூம் கேட்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கும்போது ஓரளவுக்கு டாப் நாச்சில் இருக்கு. பேஸ் எல்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க. காதே வந்து அதிர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இந்த பிரைஸுக்கு மேலே டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான மேஜரான ப்ராப்ளமும் இல்லை. நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது. பட் என்வாயர்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மாடரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கால் குவாலிட்டியும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நார்மலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது ப்ளூ, பிளாக், ஒயிட், கிரீன் அப்படிங்கிற 4 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டிடிபிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. நீங்கள் ஒரு டிடிபிஎஸ் வாங்கலாம்னு அண்டர் 800 அல்லது அண்டர் 700க்குள்ள நீங்கள் பெஸ்ட் டிடிபிஎஸ் தேடிட்டு இருக்கீங்க. உங்களோட டிடிபிஎஸ் வந்து பேஸ் குவாலிட்டி தரமாக இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், கால் குவாலிட்டி மாடரேட்டாக இருந்தால் போதும், பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேஸுக்காக நீங்கள் ஒரு டிடிபிஎஸ் ட்ரை பண்ணலான்ட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. லோ பட்ஜெட்டில் பேஸ் குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க.
இந்த டிடபிள்யூஎஸ் நீ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட பேசிட்டு தெரிய வரும். லோ பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.